ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் தான். உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு விஷயமாக கை கூடிகிட்டே வரும். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. 11 கூடிய சூரியன், லாபஸ்தான அதிபதிங்கிறவரும் உங்களுக்கு சூரியன், அவர் போய் 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால் வீட்டுக்கே தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள். 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை சூரியன் பார்க்குறாரு. அதுவும் 11 கூடையவர். அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம், நிறைய வருமானம் அப்படிங்கிறதும், நிரந்தர வருமானம் அப்படிங்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் தொழில் ரீதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு. 6 கூடைய குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தால் கூட 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னன்னா வருமானம் அப்படிங்கிறது நல்ல எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட தூர பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக வெளி மாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி நல்ல அமைப்புகள் இருக்குது. வருமானம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தை மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. புது புது விஷயங்கள்லாம் செய்யுங்க. அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை நீங்கள் எடுக்க முடியாது. படிப்பில் நல்ல ஆர்வம், நீங்களாக உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க. உங்களுக்காக யாரும் வரமாட்டாங்க. படித்தா மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம், நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. அதனால் படிக்கக்கூடிய குழந்தைங்கள் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களை செல்ஃப் மோட்டிவாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புதன் அப்படிங்கிறதுனால நீங்கள் எழுதி பாருங்கள். நல்ல ரேங்க்கு எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நல்ல பக்கம் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு உத்தியோகம் தானாக தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த வேலை உறுதியாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு பாக்கியஸ்தான அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாக, இவ்வளோ நாளாக உங்களுக்கு குடும்ப ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்துல இருக்கார். அது ரொம்ப ரொம்ப நல்லது. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 கூடைய செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். செவ்வாய் உங்களுக்கு 2, 7 கூடைய செவ்வாயாக இருக்கனால குடும்பஸ்தானமாக இருந்தாலும் சரி, அது குடும்ப நபர்கள், பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அவர் 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். நீச்சமாக இருக்கும்போது என்னென்னா உத்தியோகம் தொழில்னு போயிட்டு இருக்கிறனால அது பிரச்சனையாக இருக்கும். அதனால் குடும்பத்தையும் கவனிங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை துளாராசிக்கு இது எப்போவுமே உண்டானது. நீங்கள் என்ன மைண்ட் செட்டப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்ட்னருக்கு புரியாது. அதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு எஃபர்ட் போடுறீங்க, அவங்களுக்காக தான் நிறைய விஷயங்களை செய்கிறீங்க அப்படிங்கிறத புரிய வைக்கணும் நீங்கள். அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல நீச்சம் இருக்குது, 2, 7 கூடையவர். அதனால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள், ஒற்றுமையின்மை, இது எல்லாமே வரும். ஆனால் அனுசரித்து செல்லக்கூடியது. காலமும் சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இல்லாத டைமில் நம்ம பொறுமையை தான் கையாளணும். அது இந்த மாதம் உங்களுக்கு தேவைங்கிறது பொறுமை தான். ஸோ அதனால் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டே இருந்தாலும் சரி, குடும்பத்திலே இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் இந்த மாதம் அனுசரிங்க. செவ்வாய் நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டாலே இது எல்லாமே தானாக சரியாக போயிடும். சண்டை போட்டாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வெளியில் போய்க்கங்க. ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போ என்னென்னா மற்ற மாதம்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும். செவ்வாய் எப்போல்லாம் உங்களுக்கு சந்திரனை பார்க்குறாரோ அந்த மாதம் என்னென்னா ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும். மற்ற மாதம்லாம் சண்டையே வராது. ஆனால் செவ்வாய் பார்க்கும்போது டெம்ப்டை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் மற்ற டென்ஷன் எப்போவுமே டென்ஷன் ஆகாதவங்க கூட இந்த மாதம் டென்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.
இருக்குது, அதனால் அதை பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்காருங்க. சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்காரு. சுக்கிரனும் சனியும் பொருளாதாரத்துக்கு உயர்வான நல்ல கிரக சேர்க்கை, உயர்வான பொருளாதாரத்தையும் உயர்வான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியதில் முதல் கிரக சேர்க்கையே சுக்கிரனும் சனியும் தான். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், உத்தியோகம் எல்லாத்துலேயும் நிறைய காசு பணம் அள்ளக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி செய்ய அது எல்லாமே பணமாக மாறும். உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் இருக்குது. சனிக்கிழமை இந்த மாதம் சனிக்கிழமை காக்கைக்கு வந்து தேங்காய் பருப்பி வைங்க. ஏன்னா சனிங்கிறது வந்து காகத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி சுக்கிரன்கிறது ஸ்வீட்டு வெள்ளை கலரில், அதனால் வந்து தேங்காய் பருப்பி அல்லது வெள்ளை கலரில் ஸ்வீட் வைங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான அதிர்ஷ்டத்தை இன்னும் கொடுக்கும். ஒரு சிலருக்குலாம் லாட்ரி கூட உழுவுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் வரும். உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக தீர்வு. அதே மாதிரி தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தைக்கு உடல்நிலை பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அது வந்து சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே அதை கவனிச்சிட்டிங்க அப்படின்னா பெரிய லெவலில் கண்டமாக மாறாது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது சொத்துக்கள் கை வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு. திருமண பிராத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தை மாதம் அப்படிங்கும்போது நிறைய பேத்துக்கு திருமணம் கை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கள் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறது. அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் சொல்லி பர்மிஷன் கிடைக்கிறது, மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு மாங்கல்ய தோஷம் இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் நிவர்த்தி பண்ணிவிட்டு திருமண இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடலாம். அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம் தான் இது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். ப்ரமோஷன், காசு பணம், ஒரு கான்ட்ராக்ட், பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டு, இது எல்லாமே தானாக தேடி வரும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு பலம் இல்லாமல் இருக்கனால நீங்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்கள் எதிரி வந்து உங்கள் கூடயே இருக்கார் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக சக்ஸஸ் ஆகிடலாம். உங்களுடைய பதவியை பறிக்கிறதுக்கு உங்கள் கூட இருக்காங்க அப்படிங்கிறத மறுபடியும் இந்த மாதம் சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கார். உங்களுடைய ராசிக்கு வந்து அஷ்டமத்தில் குரு இருக்கார். செவ்வாய் நீச்சமாக இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் நீச்சமாக இருக்கிற செவ்வாய் வந்து சனியை பார்க்குறாரு. இது எல்லாமே இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்கார். இது வந்து என்னென்னா நீங்கள் சொல்லாத வார்த்தையை திரித்து பேசுகிறது, மிஸ்கம்யூனிகேஷன் பேசுகிறது, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி தவறான செய்திகள் பரவுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம். ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படின்னு சொல்கிறது வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, துலா ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு இது பொருந்தும். பெரிய லெவலில் வரதுக்குண்டான அமைப்பு, மிகப்பெரிய லெவலில் வாய்ப்புகள் கிடைக்கிறது, உயரிய விருதுகள், பாராட்டு, அங்கீகாரம், நல்ல காசு பணம், பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வர்றது, இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர், நல்ல முன்னேற்றம், ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே இருக்குது. துலா ராசியில் இருக்கிற பெண்கள் வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கணவர்கிட்ட சண்டை போடாமல் இருக்கிறதும் அனுசரித்து செல்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் வந்து நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்க போகுது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள், உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தியாகி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த மாதம் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 10 சூரியன், உங்களுடைய ராசிக்கு 10 சூரியன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். கம்யூனிகேஷன் சார்ந்த துறை சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, டாப் கிளாஸ் தான். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. தொழிலில் நிறைய மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட புதன் வந்து 11ஆம் அதிபதி, லாப அதிபதி, உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி யாருன்னா புதன். உங்களுக்கு 11 வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். புதன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம்ங்க. அஷ்டமாதிபதி வந்து 2ல் இருந்தாலே அதிர்ஷ்டம் தான். ஆனால் அஷ்டமாதிபதியும் அவரே, 11ஆம் அதிபதியும் அவரே. அவர் வந்து தனஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில்
இருந்தால் நல்ல காசு பணம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் இருந்து பணம் நிறைய கொட்டும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து புதையலாக இருக்கலாம், லாட்ரியாக இருக்கலாம், திடீர்னு ஒரு பினாமி சொத்துக்கு கூட நீங்கள் அதிபதி ஆகலாம். அந்த மாதிரி அமைப்பு வந்து விருச்சக ராசிக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. தொழிலில் வந்து இவ்வளோ நாளாக தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சால்வ் ஆகும். கமிட்மெண்ட் எல்லாமே இந்த மாதம் வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது. தொழில் ரீதியாக வந்து நல்ல வருமானத்தில் இருந்த தடையெல்லாம் அகலும், லாபம் கிடைக்கும், அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. ஏன்னா புது புது முயற்சிகள், புது புது ஐடியாவை போடுங்க, அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல சனி இருக்கார், அர்த்தாஷ்டமத்து சனி, சனியோடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு வருது. அதனால என்னென்னா இவ்வளோ நாளாக என்னென்னா நிறைய சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருந்தது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு 7 சுக்கிரன் சனியோட போய் சேர்றாரு. சுக்கிரன் சனி கிரகச்சேர்க்கை ஒரு நல்ல கிரகச்சேர்க்கை. அது கூட சனியோட இது போகும்போது சனியோடைய தன்மைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். சுக்கிரன் வந்து போகும்போது சனி வந்து என்ன ஆகுன்னா அதோடைய தீமைகளை குறைச்சிட்டு உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். அது போக சனியும் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா பயிற்சியாக போகிறாரு. அப்போ அந்த சனியோடைய பார்வை உங்கள் ராசிலேருந்து முற்றிலும் விலகும். நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருங்க. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு நீங்கிரும். ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பு தன்மையோடு செயல்பட்டீங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் உங்களுக்கு முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது. பொதுவாகவே விருச்சக ராசி வந்து நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் தான். உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கு அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து எதிர்பார்க்கிறத விட அதிகமாக செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருக்கனால, உங்களுடைய ராசி அதிபதியாக 6ஆம் அதிபதியாக இருக்கனால உங்களை சுற்றி மட்டும் கிடையாது, உங்கள் கூடையே தான் எப்போவுமே எதிரிகள் இருப்பாங்க. அதிகமாக உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்கள் மேலே ஜெலஸாக தான் இருப்பாங்க. இது வந்து தவிர்க்க முடியாத இது வந்து விருச்சக ராசிக்கு உண்டு. இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள்கிட்ட சொல்லி சுற்றி போட சொல்லுங்கள். சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து விரைவாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒரு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா பார்ட்னர் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலுக்காக ஒரு புது பார்ட்னர் கிடைக்கும். அதே மாதிரி லோன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டானது. நீங்கள் ஆல்ரெடி தொழிலுக்காக கடன் வாங்கிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து இந்த இதில் வந்து ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதம் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதம். நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து படிப்பில் ஆர்வம் செலுத்தணும். ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கனால படிப்பு அப்படிங்கிறது வந்து சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். சில பேருக்கு வந்து ஞாபகம் வராமல் போயிடும். அதனால் நீங்கள் நினச்ச மார்க்கை எடுக்க முடியாது. அதனால் வந்து தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சரஸ்வதி தேவி, ஹயக்ரீவர் வழிபாடு, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே மாதிரி 6 to 7 வந்து குரு ஹோரையில், வியாழக்கிழமை குரு ஹோரையில் 6 to 7 பிரம்மதேவரை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அது நல்ல பலன்களை உங்களுக்கு, சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உயர்கல்வியில் இருக்கவங்களாம் நிறைய நல்ல மார்க்கு, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு 7 குடையவரும் 12 குடையவரும் வந்து உங்களுக்கு சுக்கிரன், அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரோட வெளியில் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள், லாங் டிரைவ் போகிறதுக்கு உண்டான இது, புனித யாத்திரை போகிறது, வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் பண்ணி சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வருது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பழைய வீடை வாங்கி ரெனிவேஷன் பண்ணி அதில் வந்து சொந்த வீடாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கடன் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஆல்ரெடி கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. உயில் சொத்துக்கள்லாம் வந்து இவ்வளோ நாளாக வில்லங்கங்கள் இருந்திருக்கும், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. படித்து பார்க்காம எதிலையும் கையெழுத்து போட்டுறாதீங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கனால நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். உங்களுடைய வார்த்தைகளை வச்சு உங்களை மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. விருச்சிக ராசினாலே ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் பின்னாடி அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடியதை வந்து முன்னாடியே நீங்கள் கணித்து வச்சு அது மாதிரி தான் நீங்கள் செயல்படக்கூடிய நபர் தான் நீங்கள். இருந்தாலும்
புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால, அஷ்டமாதிபதிங்கிறதுனால தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் கவனமாக இருந்துட்டாலே பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, செக்கு ஹேண்டில் பண்ணுறவங்க, பேங்க்கில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். உத்தியோகத்தில் இருக்க அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது மெயினாக நான் அதை சொல்கிறேன். உங்களோட கையெழுத்தை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட போகிறாங்க. நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னேன்னு சொல்லி உங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண பிராப்தம் வருதுங்கிறது நிறைய பேத்துக்கு நடக்கும். இந்த மாதம் வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக இருந்தது எல்லாமே வந்து சால்வ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து காதல்ங்கிறது வந்து பேரண்ட்ஸோட அனுமதியோடு வந்து உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குருவோடைய பார்வை இருக்கிறது வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளாக தான் நடக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம். நல்ல பதவியில், ஏன்னா 4ஆம் இடம் பதவி ஸ்தானம், அங்கே சுக்கிரனும் சனியும் இருக்கனால நீங்கள் விரும்பின பதவியே தானாக தேடி வரும். அரசியலில் ஒரு கட்சி பொறுப்பில் உங்களை வந்து ஒரு பெரிய இடத்துல நியமிப்பாங்க. பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். மேல் அது கட்சியில் மேல் தலைமையிடம்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து உங்களை ஆதரிப்பாங்க. உங்களுக்கே வந்து தெரியாது அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பேர்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலே ஏதாவது கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம் இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மீடியாவில் பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதம். ரொம்ப 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 உங்களுக்கு டைம் வந்து சரியில்லாதது. ஏன்னா புதன் வந்து அஷ்டமதியாக போய் அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு அகென்ஸ்டாக போகலாம். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகலாம். அல்லது உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ஹேட்டர்ஸ் உருவாகலாம். அது நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் தட்டி போய் மற்றவங்களுக்கு கிடைக்கும். அதனால் மன உளைச்சல் இந்த மாதிரி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து எதுவுமே வந்து சில காலம்தான். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் குடும்ப நபர்கள்கிட்ட வந்து ரொம்ப அனுசரணையாக பேசுங்க. உங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும்போது அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் சிறந்த வழி. அதை வெடுக்குன்னு பொதுவாக விருச்சக ராசிக்காரங்க வந்து மனசில் பட்ட விஷயத்த அப்படியே டைரெக்டாக சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருக்கனால உங்களுக்கு பேர் என்னென்னா வெடுக்குன்னு பேசுகிறீங்க அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு பேர் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதம் வந்து ரொம்ப அமைதி காக்கிறது தான் நல்லது. அஷ்டமாதிபதி வந்து 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. இந்த மாதம் தை மாதம் வந்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. பொதுவாகவே வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன், அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே சூரியன் 2ஆம் இடத்துல இருந்தால் நிரந்தர வருமானம் அப்படின்னு சொல்லப்படும். கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லப்படும். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், அதே மாதிரி வருமான ஸ்தானம், குடும்பஸ்தானம், நிறைய விஷயங்கள். 2ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கோ அவங்க வந்து என்ன ஒளி கிரகம். சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகம். அப்போ அது வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது பணம்ங்கிறது வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக. அந்த மாதிரி தான். அதே மாதிரி 10க்குடைய புதன், உங்களுக்கு 7 10க்குடையவர் புதன் வந்து தனுசு ராசி, அதாவது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு. இதுவும் ஒரு நல்ல மாதம்தான். அதாவது பொருளாதார ரீதியாக 12 ராசிகளில் வந்து உங்களுடைய ராசிக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ தனுசு ராசிக்கு பர்ஃபெக்டாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருந்தது. 10க்குடைய புதன் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால தொழிலில் நல்ல மாற்றம், நல்ல வருமானம், நல்ல லாபம் கிடைக்கக்கூடியது தான். அதேமாதிரி பார்ட்னர்ஷிப் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகளாக இருந்துச்சோ அத்தனையுமே சால்வ் ஆகும். புது பார்ட்னர் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. தொழில் இந்த மாதம் வந்து நீங்கள் தை மாதம் வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமனா, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, சுய தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத உங்களுடைய
உங்களுடைய அஸ்ட்ராலஜர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதம் அருமையாக இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்குது. நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அது எல்லாமே நல்ல ஆதாயத்தில் தான் போய் முடியும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து அலைச்சல் அப்படிங்கிறது வந்து பிரயாணங்களை அதிகமாக கொடுப்பாரு. அதுவும் வெளிநாடு வெளிமாநிலம் அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய இடத்துக்கு தான் நீங்கள் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடம் உத்தியோக ஸ்தானத்தில் இருக்கார். அது ரொம்ப நல்ல அமைப்பு. ஆனால் செவ்வாய் வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் போய் இருக்கிறாரு. 5 குடையவர் வந்து அஷ்டமத்தில் போய் இருக்கிறது பொருளாதார ரீதியாக திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் ஆனாலும் உங்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய உடல்நிலையில் கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் 12 கூடையவரும் செவ்வாய் தான். அவர் போய் அஷ்டமத்தில் இருக்கனால மருத்துவ விரயம் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. தொழில் உத்தியோகம் அப்படிங்கிறதுல ஓவராக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களுடைய உடலை நீங்கள் விட்டுறாதீங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். திடீர்னு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது லக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்குக்கு மேலே ஒரு லக் இருக்கு இல்லையா, அந்த லக் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ஒரு டைம் முயற்சி பண்ணுங்கள், அது சக்ஸஸ் ஆகாது. மறுபடியும் இன்னொரு டைம் முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் லேட்டாக தான் உங்களோட முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி தான் கிடைக்கும். ஆனால் சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. அதே மாதிரி அது நிலைத்து இருக்கக்கூடியது. நீங்கள் வந்து என்னடா அது நமக்கு எடுத்தோடனே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்னு மனசை விட்டுறாதீங்க. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்டது தான் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது. அதுவும் இல்லாமல் நிலையானது. சனி ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா அது வந்து யாருனாலையும் தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி 6 கூடிய சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருக்கிற அதுதான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பு. நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமுமே வந்து உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்க போதுங்க இந்த மாதம். படிக்கக்கூடியவங்க படிப்பில் நல்ல ஆர்வம் வரும், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது, டீச்சர்ஸ் கிட்டலாம் நல்ல பேர் எடுக்கிறது, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கே அவேர்னஸ் வந்துடும். உயர்கல்வியில் இருக்கவங்களாம் பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு இந்த மாதம் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். 5 குடையவர் நீச்சமாக போயிட்டார் அஷ்டமத்தில். தேவையில்லாத கெட்ட பேர்கள் வரதோ அல்லது நீங்கள் செய்யாத தப்புக்கு தேவையில்லாமல் மெமோ இஷ்யூ ஆகிறதோ இருக்கும். உயர் அதிகாரிகள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒபே பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் வந்து என்னென்னா ப்ராப்பராக எதுவுமே டாக்குமெண்ட் இல்லாமல் வாய் வார்த்தைகளை சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்துடாதீங்க. நாளைக்கு அவங்க இல்லைன்னு திசை திருப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் கஷ்டப்படணும். தேவையில்லாமல் உங்களோட வேலையில் வந்து பாதிப்புகள் ஏற்படுத்துகிறோம். அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து கவனமாக இருக்கணும். உங்களை வந்து டேப் பண்ணலாம், உங்களை வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணலாம். அதனால் கவனமாக இருக்கணும். அதாவது வந்து லீகலாக ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பட் ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உயரதிகாரிகள் சொல்லும்போது நம்ம வாய்வழி சொல்லும்போது கேட்டு தான் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் ரெக்கார்டு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பலியாடாக ஆயிடுவீங்க. அதனால் கவனமாக இருக்கணும். அவேர்னஸாக இருங்க, கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கும் வந்து இந்த மாதம் வந்து அவ்வளோ சிறப்பாக பெருசாக கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நன்மைகள் இருக்குது உங்களுக்கு. 2ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. 9 குடையவராக அவர் இருக்கனால உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகும். மக்கள்கிட்ட வந்து நீங்கள் நல்லவர் அப்படின்னு அவங்களுடைய மனசில் போய் பதியும். ஒரு அரசியல்வாதிக்கு இதை விட வேறு என்ன வேணும்? ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த பதவி அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து வரலைன்னா கூட ஆனால் மக்கள்கிட்ட உங்களுக்கு பெரும் செல்வாக்கு ஆதரவு இது எல்லாமே கிடைக்கும். அப்போ வந்து கட்சியே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காலம். 2ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது. அதாவது ராசிக்கு 2ஆம் இடம்ங்கிறது முகத்தை குறிக்கக்கூடியது. அதில் வந்து ஒரு ஒளி கிரகம் இருக்கிறனால ஈர்ப்பு அப்படிங்கிறது தானாகவே இந்த மாதம் இருக்குது. ஒரு வசீகர தன்மை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. உங்களுடைய முகத்தை பார்த்தே வந்து நிறைய பேர் வந்து கலைத்துறை, அது சினிமா ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அது வந்து இசையியல் அந்த மாதிரி என்ன இதாக இருந்தாலும் சரி, டான்ஸிங்காக இருந்தாலும் சரி, பாடக்கூடியதாக இருந்தாலும் சரி, ஒரு
பெரிய வாய்ப்பு, நல்ல வருமானம், பெரிய லெவலில் ரீச் ஆகிறது, ஃபேமஸ் ஆகிறது, வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 10 குடையவரும் 7 குடையவரும் புதனும் இருக்கனால நிறைய உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய ஃபீல்டு எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு மார்க்கெட்டிங்கிறது முக்கியம். சோஷியல் மீடியாவில் இருந்தால் நல்லா ஆக்டிவாக இருங்க. அதெல்லாம் உங்களைய பெரிய லெவலில் பிரபலப்படுத்தி விட்டுரும். ஏன்னா 2ல் சூரியன் இருக்கார், பாக்கிய ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கண்டென்ட்டாக மாறி மக்கள்கிட்டலாம் போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த மாதம் சூப்பரான மாதம். அதனால் நீங்கள் எது செய்கிறதுனாலும் இந்த மாதத்தில் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். உயிர் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். பொதுவாகவே தந்தையாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது. தேவையில்லாத சர்ஜரி கண்டங்கள்லாம் வரத்துக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அது தானாக கை கூடுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. செவ்வாய் சூரியன் பார்க்கும்போது நீங்கள் மின் சாதனங்களை இயக்கும்போது கவனம் தேவை. உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் அஷ்டம 8ஆம் பார்வையாக உங்களுக்கு சனியை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் செவ்வாயும் இருக்கனால நெருப்பு சம்மந்தப்பட்டது, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் மின் சாதனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மனசில் ஒரு பிரச்சனையை வச்சுட்டு இயக்குனீங்கன்னா அது உங்களுக்கு பெண் விளைவோ அல்லது பெரிய பாதிப்புகளோ ஏற்படுத்திடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மாங்கல்ய ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கனால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுக்காம இருங்க. அவங்கக்கிட்ட சண்டை போடாமல் இருங்க. தனுசு ராசி பெண்கள் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். சில பேருக்கு சர்ஜரி அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். முருக பெருமான வழிபாடு பண்ணுங்கள். மாங்கல்ய ஸ்தான அதிபதி அப்படிங்கிறதுனால முருக பெருமான வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப உத்தமம். முடிஞ்சால் திங்கக்கிழமை சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு தை மாதம் நல்ல பலன்கள் தான். பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பண கஷ்டமெல்லாம் காணாமல் போயிடும். கடன் ரீதியான இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் அமைய போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி மகர ராசி. இந்த தை மாதத்துக்கு மகர மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் தை மாதம் உங்களுடைய மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மாதம் தான் என்னது தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தான். ஆனால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை காமிக்கும். அதனால் நான் கவனமாக இருங்க. 5 குடையவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், 10 குடையவர் தொழில்ஸ்தான அதிபதி. இது ரெண்டுமே உங்களுக்கு சுக்கிரன். அப்போ என்னென்னா நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம் தான் இது. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அவர் 2ஆம் இடத்துல இருக்கனால தொழில் மூலிமா நல்ல வருமானம் அப்படிங்கிறதும் ரெகுலரான இன்கம் அப்படிங்கிறதும் இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பண ரீதியாக எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே மாறி டர்ன் அப்படிங்கிறது யூ டர்ன் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். நல்ல மாதம்தான் உங்களுக்கு. காசு பணம் பொருளாதார சேர்க்கைக்கெல்லாம் இது சூப்பரான மாதம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்து செயல்பட்டாலே சூப்பராக ஆயிடுவீங்க. அஷ்டமாதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல புதன் இருக்கார், விரயம். அப்போது காசு பணம் வரதை ஏதாவது ஒரு இன்கமாக நீங்கள் விரயம்ங்கிறது 12ஆம் இடம்ங்கிறது விரயம்ங்கிறது ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது விரயம் தான். அதனால் கரெக்டாக எதுலையாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். இல்லைனா புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சனி 2ஆம் இடத்துல இருக்குது, ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பரானது. 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்குது, 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ நீங்கள் புதுசாக போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அது மூலிமா காசு பணம், நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, அது மூலிமா உங்களுக்கு வருமானம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார், 11 குடையவர் நீச்சமாக இருக்கார்.
பார்ட்னர் மூலிமா தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பார்ட்னர் மூலிமா நல்ல ஆதாயம் இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து புரிஞ்சுக்காம பார்ட்னர்ஸ் வந்து விலகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு தான் அது நஷ்டம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பார்ட்னர்னால் இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம் உறுதியாக உண்டு. நாளுக்குடைய செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீச்சமாயி நீச்ச பங்க ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கனால ஒரு சிலருக்கு வந்து வீடு வாங்குறது, வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தத்தெல்லாம் திடீர்னு ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு வந்து புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது. அதாவது 9ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தீர்வாயிரும். ஒரு சிலர் வந்து ஜுவல்ஸ் வச்சுருப்பீங்க, அதெல்லாமே மீட்க முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த மாதம் வந்து அதுக்குண்டான சோர்ஸ் வந்துடும். நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே மீட்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பு. படித்தா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்களாகவே உணர்ந்து படிக்கக்கூடியது. நல்ல ஞாபகத்திறன்லாம் வரும். அதே மாதிரி நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் உங்களால். உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப அருமையானதும் பொற்காலமாகவும் தான் இது அமையும். சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். யூபிஎஸ்சி, ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரி எழுதியிருக்கவங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து நல்ல ரிசல்ட் வரும். ஒரு பதவி உங்களுக்கு தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்கத் துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம், அருமையான மாதம். நல்ல காசு பணம் வர்றது, உயர் அதிகாரிகள் கிட்டேருந்து பாராட்டு கிடைக்கிறது, உயரிய விருதுகள் அரசாங்கத்துக்கிட்டேருந்து கிடைக்கிறது. அதே மாதிரி காசு பணம்லாம் நிறைய புழங்கக்கூடிய அமைப்பு, நிறைய இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு உருவாகும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடிய, வாய் வழியாக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு செய்யாமல் ஆதாரமாக, அதாவது வந்து ஆர்டர் காப்பியாக வாங்குங்க. ரிட்டர்ன் ஆர்டர் வாங்குங்க. 12ஆம் இடத்துல புதன் இருக்கார், 2ல் சனி இருக்குது. நாளைக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் பொய் பேசுகிறது, நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் கவனமாக இருந்துருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நல்ல அதிர்ஷ்டகரம் தானாக தேடி வருது. 5ல் குரு இருக்கனால நிறைய ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய லெவலில் புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், காசு பணம் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், உயரிய விருதுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களை பெரிய லெவலில் பிரபலிப்படுத்தி விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பெண்கள் வந்து மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கனால மண்டையில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரெஷர். ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது நிறைய குழப்பங்கள் இருக்குது. குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கணவர்கிட்ட வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். இப்போ கருத்து வேறுபாடு எல்லாமே வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அமைதியாக போங்க. இந்த மாதம் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய சப்போர்ட் வேறு கிடைக்காது உங்களுக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து வாக்குச்சனி, கோப்பை குலைக்கும். அதனால் சனி பயிற்சி வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்காது. பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் தான் உங்களை மற்றவங்கள அனுசரித்து போகிற மாதிரி அமைப்பு இருக்குது. செவ்வாய் நீச்சமாக இருக்கனால கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து கவனமாக போங்க. 4 குடையவரும் செவ்வாய் தான், 11 குடையவரும் செவ்வாய் தான். பொருளாதாரத்தில் சூப்பர். ஆனால் 4ஆம் இடம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் வண்டி வாகனத்தில் கரெக்டாக போவீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் ஒருத்தன் தண்ணியை போட்டு வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிடுவான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இல்லைனா நாய் குறுக்கால வரும். இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முருகனை வந்து வழிபாடு பண்ணுங்கள் மனசார. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை போய் தீபம் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து சின்னதாக அசால்ட்டாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துரும். அந்த மாதிரி கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கட்சியில் ஒரு பெரிய லெவலில் பொறுப்பு, அங்கீகாரம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்து உயர்வான வாழ்க்கைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள் இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க. முக்கியமாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா சனி 2ஆம் இடத்துல இருக்கார். ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க.
பண்ணுங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு தை மாதம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குருநாதர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கும்ப ராசிக்கு தை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதம் தான். நிறைய நன்மைகள் நடக்க போகுது. தொழில் ரீதியாக ஏகப்பட்ட விஷயங்களை சந்திக்க போகிறீங்க. நன்மை தான், கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுடைய ராசியிலேயே சனி இருக்கார். அதாவது இப்போ உங்களுக்கு சனி வந்து என்னென்னா ஜென்ம சனியாக இருக்கார் இல்லையா? இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம். ஏன் சொல்கிறேன்னா 4 குடையவரும் 9 குடையவரும் சுக்கிரன், உங்களுக்கு பாக்கிய அதிபதி வந்து உங்களுடைய ராசியில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் 5ஆம் அதிபதி அவரே தான், அஷ்டமாதிபதி அவரே தான். ஆனால் அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல லாபம், நிறைய காசு பணம் இந்த மாதம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எல்லாமே கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா 100% உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். கும்பராசியை வந்து பயங்கரமான பக்கா பிளானிங் தான். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் தாட், இது வந்தால் இப்படி நடக்கணும், நெகட்டிவாக நடந்தால் இப்படி வச்சுக்கணும் அப்படின்ட்டு எதுலேயுமே லாஸ் பண்ண மாட்டீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான இது. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பிளானிங் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து சுக்கிரனும் சனியும் உங்களுடைய ராசியிலே இருக்காருங்க. இந்த மாதம் வந்து நல்ல வருமானமும் வரும், அதுக்குண்டான செலவுகளும் இருக்குது. ஆனால் அந்த செலவுகளை நினச்சலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சுப செலவாக தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் நல்ல லாபம் அப்படிங்கிறது நிறைய வரும். 2 குடை வரும், 11 குடைய குருவும் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு தான். 7 சனியுடைய பாதிப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக சோர்வையும் மன ரீதியாக சோர்வும் அல்லது வந்து தயக்கம் எல்லாமே ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இதெல்லாமே கொடுக்கும். ஆனால் இந்த மாதம் வந்து சுக்கிரன் கூட சேர்றதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கிழமை காக்காய்க்கு வெள்ளை கலரில் வந்து இனிப்பான பண்டங்களை வந்து வைக்கிறது வந்து ஒரு நல்ல சிறப்பான பலன்கள். அது ஒரு பெரிய பரிகாரமும் கூட. அப்புறம் உங்களுக்கு 7 குடையவர் 12ல் இருக்கார். அப்போ வந்து என்னென்னா பார்ட்னர் மூலிமா வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள். ஒரு சிலருக்கு வந்து பார்ட்னர் மூலிமா பார்ட்னர் வந்து விலகி போகிறது, பார்ட்னர் மூலிமா வந்து விரயங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே பார்ட்னர் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கும்ப ராசிக்கு வந்து பொதுவாகவே பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தாட்டில் இருப்பீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பார்ட்னர் ஒரு தாட்டில் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள்லாம் இந்த மாதம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் அதை பார்த்து கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் வந்து இது சிறப்பான மாதம்ங்க. நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடியது. இவ்வளோ நாளாக ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் அப்படியே போட்டு வச்சுருந்தா கூட இப்போ நான் இந்த மாதம் வந்து நல்ல ரன் ஆகிறது, அது மூலிமா நல்ல வருமானம் பார்க்குறதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல பலன்கள். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாளாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களாம் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து வெளிநாடு வெளி மாநிலங்களில் உத்தியோகங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து மந்தத்தன்மை, அதே மாதிரி ஞாபகத்திறன் வந்து ரொம்ப கம்மியாக போகிறது, ஆர்வமே இல்லாமல் இருக்கிறது, புக் எடுத்து வச்ச இன்ஸ்டா பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருவார். அதனால் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி தேவி வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த தோஷமெல்லாம் விலகி சிறப்பான பலன்களை கொடுக்கும். படித்தா மட்டும்தான் லைஃபு. உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கும் இதே பிரச்சனை தான் வரும். படிப்பில் படிக்கணுங்கிற எண்ணமே வந்து ஏற்படுத்தி கொடுக்காது இந்த ஜென்ம சனி. அதுலேருந்து நீங்கள் தான் உங்களைய செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி நீங்கள் தான் கொண்டு வரணும். அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கனால இந்த மாதம் வந்து என்னென்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறது, நீண்ட தூரம் ஒரு பக்கம் பிரயாணம் பண்ணி போய் அங்கே வந்து வழிபாடு பண்ணுறது, குருநாதர்களுடைய வழிபாடு, ஆசி, இது எல்லாமே கிடைக்கும். பெரியோர்களுடைய ஆசியும் அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு நன்மையும் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் அப்படிங்கிறது வந்து அலைச்சலாக
இருக்கலாம், ஆனால் அது புண்ணிய காரியங்களுக்கு உண்டான அமைப்பாக இருக்கும். தந்தையோடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தந்தைக்கு வந்து மருத்துவ செலவு இந்த மாதம் இருக்குது. அதனால் சின்ன விஷயங்களாக இருக்கும்போதே அதை சரி பண்ணிட்டிங்கன்னா பெரிய கண்டத்திலையோ அல்லது செலவையோ ஏற்படுத்தாமல் இருக்கும். கோர்ட்டு கேஸு வழக்குகளில் இருந்துச்சு, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகறதுக்கும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படணும். உயர் அதிகாரிகள் சொன்னால் அதை ஒபே பண்ணுங்க. பட் ஆனால் லாஜிக் எதுவுமே பேசாதீங்க. ஒரு விஷயம்னா ரிட்டன் ஆர்டர் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு வாங்கி நீங்கள் ஒரு எவிடன்ஸாக அதை ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை செய்யுங்க. இந்த 7 சனியில் வந்து என்ன உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க தான், அதுவும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறக்கூடியவங்க. ஸோ உங்களை வந்து பகச்சிக்கிறதுக்கு பொதுவாக யாரும் விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா மேலதிகாரிகள் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க தான் செய்வாங்க. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி பாருங்கள். கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் இருந்தால் கால பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள். அது எல்லாமே சரியாக போகும். ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவிலில் வில்வத்தால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள், அவங்களுடைய ப்ரெஷர் இது எல்லாமே நீங்கி அரசாங்கத்துறையில் இருக்கவங்க வந்து நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க வந்து இந்த 7 சனி காலகட்டங்களில் அரசியலில் வந்து என்னென்னா பெரிய நன்மைகள் தான். என்னென்னா பொதுமக்கள் வந்து குறிக்கக்கூடியது வந்து சனி தான். அதனால் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஆதரவு, மக்களுடைய ஆதரவு தான் பெரிய அரசியல்வாதிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா கட்சியோடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து உங்களுக்கு வளர்ச்சி தான். கட்சியே வந்து என்னென்னா ஒரு நல்ல பொறுப்பு கொடுப்பாங்க. மேலிடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இது எல்லாமே உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு உதவி பண்ணும். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் 7ஆம் அதிபதிங்கிறது சூரியன். அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் உட்கார்றதுனால கணவருக்கு மருத்துவ செலவு, கணவர்னால விரயம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. ஒரு சுப விரயமாக எதாக இருந்தாலும் நீங்கள் மாற்றுங்க. ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடியது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து கலைத்துறையில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி தான். ஒரு பெரிய வளர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய பாராட்டு, அங்கீகாரம், நல்ல வருமானம், நிறைய லாபம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அதுலேருந்து பெரிய லெவலில் அக்ரிமெண்ட் போட்டு வளர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பெரிய புகழ் கிடைக்கும் உங்களுக்கு. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான மாதம், அதிர்ஷ்டகரமான மாதம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மீன ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம்தான். உங்களுக்கு 6 கூடிய சூரியன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 7 கூடிய புதன் வந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்றாங்க. சனி சுக்கிரன் வந்து கிரகச்சேர்க்கை வந்து பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வான விஷயங்களை தான் கொடுக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார். இவ்வளோ நாளாக இந்த டென்ஷன், டிப்ரெஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். 7 சனி வந்து உங்களோட ஜென்மத்துக்கு வரும்போது கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபகரமான மாதம்தான். பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள், நல்ல வருமானம், நல்ல லாபம், செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சக்ஸஸ் ஆகிறது, இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. 2-9 கூடையவர், பாக்கியாதிபதி அவர் தான். அவர் போய் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. பாக்கியம் தானாக தேடி வரும். அது எப்படி 2ஆம் அதிபதினா என்ன, பணம் அப்படிங்கிறது. அப்போ பணம் வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிறைய கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு தான் நம்ம சொல்லணும். கமெண்ட்ஸில் வந்து சொல்லாதீங்க. பட் ஆனால் வந்து 7 சனியும் இல்லை ஜென்மத்தில் ராகு இருக்கிறதோ வந்து மன ரீதியாக பல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக உயர்வு உண்டு. நீங்கள் எவ்வளோ தூரம் பாடுபடுறீங்களோ, எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோவுமே வந்து உங்களுக்கு காரிய சித்தி தான். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அது மூலிமா பணம் சம்பாதிக்க முடியும்.
ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யுங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். 11ல் சூரியன் அப்படிங்கிறது கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் 11ஆம் இடத்துல ஒளி கிரகம் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது வந்து மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் தை மாதத்தில் வராரு, மகர மாதத்தில் வராரு இல்லையா, அது வந்து உங்களுக்கு 11ஆம் இடமா இருக்கனால வந்து பெரிய லெவலில் நன்மை. கோடி தோஷ நிவர்த்தினா எந்த தோஷமே வேலை செய்யாது. தை மாதம் வந்து உங்களுக்கு 7.5 சனி, ராகு கேது எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது. எல்லாமே நன்மையாக தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறது இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டமானது. வருமானம்ங்கிறது பல வகையில் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோக தொழில் நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாக வந்து வேறு இடத்துல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தானாக நடக்கும். உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு ட்ரீமாக வச்சுருப்பீங்க, இந்த கம்பெனிக்கு போய் நம்ம வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு, அது எல்லாமே இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வாய்ப்பாக நீங்கள் நினச்சிக்கணும். சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது கலைத்துறை சார்ந்தவங்க மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகிறது, பெரிய பாராட்டு கிடைக்கிறது, நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு மீடியாவில் ஒரு பெரிய ஃப்ரேமை உருவாக்குறதுக்கெலாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம். பெரிய பெரிய பதவிகள்லாம் தானாக தேடி வரும். அதாவது குரு உங்களுக்கு ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பெரிய பதவி தானாக தேடி வரும். இவ்வளோ நாளாக அதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் சும்மா இருந்தாலே அது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு திருமண பிராப்தம் இந்த மாதம் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு வந்து காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். இவ்வளோ நாளாக ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த ஏமாற்றத்துலேருந்து வெளியில் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் வந்து ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அவங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். வியாழக்கிழமை பிரம்மதேவர் வழிபாடு பண்ணிவிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அது ஒரு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். படித்தா தான் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற முடியும். லைஃப் வந்து படிப்பு தான் நம்மளுடைய லைஃபு, எதிர்காலம் அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். இது ஆரம்ப கல்விக்கும் சரி, உயர்கல்விக்கும் சரி, இதுதான் கல்வியில் வந்து மந்த நிலை தேக்க நிலை தான் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடிய எண்ணமே வராது. இன்ஸ்டா பக்கம், சோஷியல் மீடியா பக்கம் போகலாமான்னு தான் இருக்கும். அதிலெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களோட ராசியில் ராகு இருக்கனால அறிமுகம் இல்லாத நபர்கள், தெரியாத நபர்கள்கிட்டலாம் வந்து சேட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட விஷயத்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுமோ, யூட்டிலைஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. சனி 12ஆம் இடத்திற்கு, ராகு இருக்குது, இதெல்லாமே வந்து தீங்கை ஏற்படுத்திடும். பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 கூடையவர் 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருங்க. கணவர் கூட சேர்ந்து வண்டி வாகனங்களை போகும்போது ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க. ராகு வந்து உங்களோட ராசியில் இருக்கார். 4 கூடையவரும் 7 கூடையவரும் 10ஆம் இடத்துல இருக்கார். கணவர்கிட்ட ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பை நீங்களாக ஏற்படுத்திக்கங்க. நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா ஆர்கியூ பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது. அதனால் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரும். கோர்ட்டு கேஸு பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும். முருகன் வழிபாடு பண்ணுங்கள். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு உங்களுக்கு இருக்குது. அது ரொம்ப 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 மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். முருகனை வழிபாடு பண்ணுறது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே நீங்கும். அதே மாதிரி திருமண பிராப்தம்ங்கிறது தானாக கைகூடும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கி காதலில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். பெற்றோர்களுடைய அனுமதி கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுறது, ஏன்னா 9ஆம் அதிபதி 5ல் இருக்கனால. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த தை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணால் ஒரு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் இருக்குது. அதே மாதிரி புத்திர பாக்கியம் சில பேருக்கு இருக்குது. செவ்வாயும் சூரியனும் வந்து உங்களுக்கு பார்க்குறாரு. 11 இருந்து சூரியனும் செவ்வாயும் பார்க்குறனால மருத்துவ ரீதியாக ஒரு செலவுகள் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனம் இருக்கணும். வீட்டில் வந்து நீங்கள் வந்து மின் சாதனங்களை இயக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே மீன ராசிக்கு வந்து இது தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதமாக தான் இது இருக்குது. உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சேர்க்கறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.